கர்நாடகாவில் முதல்வர் பதவி விவகாரம் தொடர்பாக சித்தராமையா டி.கே. சிவகுமார் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். தற்போது கர்நாடகாவின் முதலமைச்சராக சித்தராமையா இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பெங்களூரில் உள்ள இல்லத்தில் சித்தராமையா டி.கே. சிவகுமார் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். கர்நாடகாவில் தற்போது காங்கிரசின் ஆட்சியானது நடந்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சந்திப்பிற்கான நோக்கம் என்ன? அடுத்து காங்கிரஸ் தலைமையை எப்போது இவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கர்நாடக அரசியலில் கடந்த சில நாட்களாக அரசியல் நிச்சயமற்ற தன்மை உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் முதல்வர் பதவி தொடர்பாக முதல்வர் சித்தராமையாவுக்கும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கும் இடையே போர்க்கொடி உயர்த்தி இருப்பதுதான் இதற்கு முக்கிய காரணம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த சித்தராமையா ஏறத்தாழ 2.5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார். அதாவது அவர் சித்தராமையா பதவியேற்ற போது முதல் 2.5 ஆண்டுகள் தான் முதல்வராக இருப்பேன் எனவும், அதன் பிறகு அடுத்த 2.5 ஆண்டுகள் டி.கே. சிவகுமார் முதல்வராக இருப்பார் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்ததாகவும், தற்போது சித்தராமையா 2.5 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருப்பதால் அவர் கொடுத்த வாக்குறுதியின்படி டி.கே. சிவகுமாரை முதல்வராக்க வேண்டும் என்று டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் இதே போன்ற சச்சரவுகள் தலை தூக்கி இருந்தாலும் அதன் பிறகு காங்கிரஸ் தலைமையின் அறிவுறுத்தல் மற்றும் கட்டளையின்படி அந்த பிரச்சனை காலப்போக்கில் சரி செய்யப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பிரச்சனை மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது. காங்கிரஸ் தலைமை ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது இருவரையுமே டெல்லிக்கு வரும்படி காங்கிரஸ் தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. சித்தராமையா மற்றும் துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரை டெல்லிக்கு வாருங்கள் என்று காங்கிரஸ் தலைமை அழைப்பு விடுத்திருக்கிறது. அப்படி டெல்லிக்கு வருவதற்கு முன்பாக டி.கே. சிவகுமாரை அழைத்து பேசி பிரச்சனையை சரி செய்யும்படி ஒரு உத்தரவை காங்கிரஸ் தலைமை பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது முதல்வர் சித்தராமையா தன்னுடைய இல்லத்தில் ஒரு பிரேக்பாஸ்ட் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களும் சித்தராமையாவின் இல்லத்தில் நடைபெறக்கூடிய விருந்தில் பங்கேற்று இந்த பிரச்சனை தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்.